வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தமிழகத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழர் அகதிகள் தொடர்பான பிரச்சனை. அகதிகளை வரவேற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியா என்பது தீர்ப்பளித்தது ஓகே, ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம்தான் ஈழத்தமிழ் அகதிகளின் நெஞ்சை குடைந்து கொண்டிருக்கிறது, நெஞ்சில் வேலை பாய்ச்சி இருக்கிறது. இந்தியா என்பது சத்திரம் அல்ல, எல்லா இடங்களில் இருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது, வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என கூறி இலங்கை தமிழரின் மனுவை நிராகரித்தது உச்ச நீதிமன்றம். ஒவ்வொரு முறையும் இலங்கை தமிழர்கள் தங்களுக்கு குடியுரிமை கோரி மனு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்தியாவில் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான உரிமைகளை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடினால் உச்சநீதிமன்றம் வேறு நாட்டுக்கு செல்லுங்கள், இது சத்திரம் இல்லை என்று கூறியிருப்பது மிகப்பெரிய மனவேதனையை ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப உலகெங்கும் அகதிகளாக ஈழத்தமிழர்கள் பறந்து போயிருக்கின்றார்கள். காரணம் இந்த யுத்த சூழ்நிலை. ஆனால் இப்ப சிலருடைய கருத்து என்னவெனில், சட்டப்படி கேட்டால் இந்த மாதிரி தான் பதில் கிடைக்கும், சட்டத்துக்கு புறம்பாக வந்து குடியேறினால் ஆதார் கார்டில் ஆரம்பித்து வாக்குரிமை வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு சில விமர்சனங்கள் எழுகின்றன. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஆனா முத்துகிருஷ்ணன் எழுதிய ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா தர்மசாலை அல்ல, இலங்கை அகதியின் குரலை அல்ல, தமிழர்களையே நிராகரிக்கும் குரல் இது என்று அவர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில். இந்தியா தர்மசாலை அல்ல, இத்தனை பொறுப்பற்ற வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. மத அடிப்படையில் குடியுரிமை என்றால் என்ஆர்சி, சிஏஏ என்றார்கள். அங்கிருந்து வரும் இந்துக்களுக்கு, பாகிஸ்தானிலிருந்து வரும் இந்துக்களுக்கு குடியுரிமை என்றார்கள். அதை வைத்து மிக மலிவான அரசியல் செய்தவர்களை வேடிக்கை பார்த்து வாய்ப்பொத்தி நின்றது இந்த உச்ச நீதிமன்றம். இலங்கை அகதிகள் என்றவுடன் இதில் இருக்கும் அனைவரும் இந்துக்களாக இருப்பினும் இவர்கள் வட இந்தியர்களுக்கு இந்துக்களாகவே தெரியவில்லை, வடக்கர்களுக்கு இவர்கள் இந்துக்களாகவே தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்தினால். இது ஏதோ அந்த வழக்கை தொடுத்த ஒற்றை இலங்கை தமிழரின் குரல் அல்ல, தமிழர்களையே ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கும் குரலாகவே இந்த நீதிமன்றத்தின் குரல் இருக்கிறது. சும்மா நாங்கள் பார்ப்போமானால் திபெத்தில் இருந்து அங்கே இந்தியாவுக்கு வந்துள்ள 70,000 அகதிகளுக்கு ஒரு பெரிய நகரத்தையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்தியர்கள், இந்திய அரசு. ஆனால் தமிழர்கள் இன்றைக்கும் தகர கொட்டகைகளில் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் 35 ஆண்டுகளாக நிம்மதியாக ஒரு இரவு உறக்கம் இல்லாமல் இருப்பதை தமிழர்களை நீங்கள் அறிவீர்களா என்று முத்துகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழர்கள் வந்தால் தர்மசாலையா என்று கேள்வி கேட்கிறீர்கள், ஆனால் திபெத்தியர்கள் வந்தால் அவர்களின் ஊருக்கு தரம்சாலா என்றே பெயர் சூட்டுகிறீர்கள். இதனை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் மத்திய அரசு. அவர்களுக்கு அழகிய நகரங்களும் எங்களுக்கு தகரமும் கீத்து கொட்டகையும் கட்ட எந்த அரசியல் அமைப்பு சட்டம் உங்களுக்கு வழிகாட்டியது? இந்தியா இலங்கை என்பது வாழ்வியல், நிலப்பரப்பு, மொழி, பண்பாடு என எல்லா விதத்திலும் ஒரு கடல் நம்மை பிரிக்கவில்லை எனில் ஒரே நிலப்பரப்பு தான். தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 1 லட்சம் பேர் இங்கே வராமல், இந்தியாவுக்கு வராமல் வேறு நாட்டுக்கு சென்றிருந்தால் அங்கே இந்நேரம் குடியுரிமை பெற்று வாழ்வை தொடங்கி இருப்பார்கள். ஒரு நாடு அவர்களை 35 ஆண்டுகளாக அகதிகளாகவே மனிதர்கள் வாழலாயக்கற்ற சூழலில் உள்ள முகாம்களில் வைத்திருக்கிறது எனில் அது எத்தனை பெரும் அநீதி! இந்த நீதிபதியின் வார்த்தைகளை வாசித்ததிலிருந்து மனதில் பெரும் குற்ற உணர்வு கவ்வி இருள் என்னை சூழ்ந்துள்ளது என்று ஆனா முத்துகிருஷ்ணன் சொல்கின்றார் எழுத்தாளர். ஒரு நீதிபதிக்கு படி தனிப்பட்ட வெறி இருக்கலாமா? அப்படி ஒரு வெறியை மனதில் வைத்துக் கொண்டு அவர் அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்புகளை கூற முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. தமிழர்கள் என்றவுடன் உங்கள் வடநாட்டு வெறியை காட்டுகிறீர்கள் என்று இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அகதிகளாக வைத்திருக்க போகின்றார்கள், அல்லது அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப போகின்றார்களா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இலங்கை தமிழ் அகதிகள் 35 வருடங்கள் வெளிநாடுகளை பொறுத்த அளவில் ஐரோப்பிய நாடுகள், கனடா,
அமெரிக்கா, யூகே பொறுத்தளவில் 5 வருடங்கள் இருந்தா அவர் இங்க உள்ள நேச்சுரலேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது அவர் இங்கே பழகிவிட்டார், அவருடைய வாழ்க்கையை பழகிவிட்டார், அவருடைய வாழ்வு இங்கே பழக்கப்பட்டு விட்டது என்பதற்கு அவர் விண்ணப்பிக்கலாம். ஆகவே அதற்கு பிறகு அவருக்கான குடியுரிமை இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு சிலர் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர், அநேகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு நீங்கள் யார் தீர்ப்பளிப்பதற்கு என்று மாறி மாறி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை தமிழ் அகதிகள் தொடர்பாக நாம் பார்க்கலாம். இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களின் தொடர்ச்சியாக உயிரை காத்துக் கொள்வதற்காக எந்தவித பாதுகாப்பும் இல்லாத மீன்பிடி படகுகளில் 1983ஆம் ஆண்டு முதலில் அகதியாக இந்தியா நோக்கி தமிழர்கள் சென்றார்கள். வசதி வாய்ப்புள்ள சிலர் விமானம் மூலமும் தமிழகத்துக்கு சென்றார்கள். தொடர்ந்து 83, 87, 89, 91, 96, 2003, 2006, 2010 ஆண்டுகளிலும் தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் நோக்கி சென்றார்கள். தமிழக மறுவாழ்வுத்துறை அலுவலகத்தின் கணக்கின்படி மொத்தமாக 3,03,076 பேர் இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் சென்றிருக்கிறார்கள். அகதிகளாக தமிழகத்துக்கு சென்ற இலங்கை தமிழர்களுக்காக மண்டபத்தில் ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாம் தற்காலிக இடைத்தங்கல் முகாமாக மாற்றப்பட்டது. அகதியாக வருகின்ற மக்களை, தமிழ் மக்களை, ஈழத்தமிழர்களை அங்கு வைத்து அவர்கள் உண்மையான அகதிகள் தானா என்பதை உறுதி செய்த பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இப்போ போராளி குழுக்களை சார்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் பட்சத்திலே மண்டபத்தில் உள்ள தடுப்பு முகாம்களிலோ அல்லது செங்கல்பட்டு மற்றும் பூந்தமல்லியில் இருந்த சிறப்பு முகாம்களிலோ அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் மண்டபம், கொட்டப்பட்டு ஆகியவை இடைத்தங்கல் முகாம்களாக அமைக்கப்பட்டு தற்பொழுது தற்காலிக முகாம்களாக அவை மாற்றப்பட்டுள்ளன. இங்கு ஒவ்வொரு முகாமிலும் 500 முதல் 1500 குடும்பங்கள் வரை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஓரளவு பொருளாதார வசதியோடு சென்றவர்கள் போலீசாரின் பதிவோடு முகாம்களுக்கு வெளியே வசிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். தற்பொழுது தமிழகத்தில் உள்ள 110 முகாம்களில் 20,000 குடும்பங்களை சேர்ந்த 65,000 பேர் வசித்து வருகிறார்கள். இவர்களை தவிர முகாம்களுக்கு வெளியே 35,000 பேர் வசித்து வருகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு பாரபட்சம் காட்டாமல் முடிந்தவரை உதவி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகின்றன. ஆனால் முகாம்களில் மக்கள் வசிப்பதற்கு ஆரம்பத்தில் 10க்கு 10 என்ற அளவில் தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. தொடர்ந்து வந்த காலங்களில் ஓரளவு வீடுகளாக அமைத்து கொடுக்கப்பட்டது. இருப்பினும் அனைத்து முகாம்களிலும் இது முழுமையாக நடைபெறவில்லை. அகதிகள் மக்கள் பயன்படுத்துவதற்காக இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. மின்சாரத்திற்கான செலவினங்களை தமிழக மறுவாழ்வுத்துறையே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே மானிய விலையிலே உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி வழங்கப்படுகிறது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், அகதி மக்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு எதுவும் இந்த அரசாங்கத்தினால் உருவாக்கி கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எப்பொழுதும் சந்தேக கண் கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களிலே இந்த ஈழத்தமிழ் அகதி மக்கள் குடியிருப்புகள் பாதுகாப்பு வலயங்கள் போன்று இயங்கி வந்தன. ஒவ்வொரு முகாமிலும் காவல்துறை அலுவலர் இருப்பார், புலனாய்வுத்துறை அலுவலர் இருப்பார். அவர்களின் அனுமதியை பெற்றே வெளியே செல்ல வேண்டும். மாலைக்குள் இருப்பிடம் திரும்பிவிட வேண்டும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு அவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இலங்கை தமிழ் அகதி மக்களுக்கு அவர்களின் அடிப்படை விவரங்கள் மற்றும் குடும்ப புகைப்படத்துடன் கூடிய குடும்ப அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக இப்ப ஈழ ஏதிலியர் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஈழத்தமிழ் அகதி ஒருவர் தன்னுடைய உரிமையை கோரி அவர் வழக்கு போட்ட பொழுது அகதிகளை வரவேற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியா என்பது சத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலிருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது, வேறு நாட்டுக்கு செல்லுங்கள் என கூறி இலங்கை தமிழரின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து இந்துக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற இதே பாரதிய ஜனதா கட்சி, RSS அரசு
ஈழத்தமிழர்கள் இந்துக்களாக இருந்தும் அவர்களை விரட்டி அடிக்கிறது. இப்பொழுது தமிழகம் இந்த ஈழத்தமிழர்களை என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இலங்கையிலும் இல்லாமல் தமிழகத்திலும் இல்லாமல் இந்த அகதிகள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. நல்லது, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.